ஹாய் ஹலோ வணக்கம் and welcome to Times of Aditya. வித் மீ விஜய் விக்ரம் மற்றும் மகளே வெங்கடேஷன். ஓகே சரி புதுசா எதை பண்ண போறீங்க? என்ன பண்ண போறீங்க? நான் உங்களுக்கு ஒரு கியூ கார்டு கொடுக்குறோம் ஃபர்ஸ்ட் அத வைக்கங்க. விக்கி எப்பவுமே நம்ம ஒரு ஷோ பண்றோம்னு வெச்சுக்கங்க ஜட்ஜ் வேணும்ல. ஆமா வேணும். நிறைய டாஸ்க் இருக்கு. அதெல்லாம் வந்து யார் வந்து கரெக்ட்டா மார்க்லாம் போடணும்ல. அதுக்காக நம்ம டீம்ல இருந்து ரெண்டு பேர் நம்ம கூப்பிட போறோம். ரெண்டு கப்பிள்ஸ் கூட்டி வந்திருக்கோம். ரெண்டு கப்பிள் இல்ல ஒரு கப்பிள் தான். ஒரு கப்பிள் தானா? சரி ரெண்டு பேர் கூட்டி வந்திருக்கோம். கப்பலா மாறி வந்திருக்காங்க. மாமா மாமி வந்திருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் our மாமா மாமி. கம் ஆன். எஸ் வாங்க. மாமாவோட பேர் என்ன? பார்த்தா. பார்த்தா. சூப்பர் நேம். இந்த பேர் வச்சிருந்திருக்கோம் உங்களுக்கு அப்பத்துல இருந்து. சூப்பர் எல்லாம் பாக்குறாங்க. வைஃபும் பாக்குறாங்க வீட்ல. ஓகே உங்க பேரு? கௌரி. ஐயோ கௌரி. எக்ஸ்கியூஸ் மீ. ரீல் கப்பிள் தான். ஞாபகம் இருக்கக்கூடாது. மைண்ட்ல வச்சிட்டு பேசணும் ஓகேவா? இல்ல இருந்தாலும் வந்து அதே ரியல் ஆக்கிடலாமான்ற மாதிரி. இது வந்து ரீல் தான். அடிப்பாங்க. நீங்க எதுக்காக இந்த ஷோக்கு வந்திருக்கீங்க தெரியுமா? எதுக்காக வந்திருக்கோம் நீங்க எது சொன்னீங்கன்னா நம்ம வந்து அப்படியே பிடிச்சிட்டு போயிடலாம். அப்படியே பிடிச்சிட்டு போயிடலாம். நீங்க வந்து இப்ப நிறைய கப்பல் வர போறாங்க. சோ நீங்க ஜட்ஜ் பண்ண போறீங்க. ஜட்ஜ் பண்ணிக்க போறீங்க. கப்பல்னா எப்படி இருக்கும் தெரிஞ்சுக்க போறீங்க. இந்த மாதிரிலாம் இருக்க கூடாது. பப்ளிக் பிளேஸ்ல ஓகேவா? ரொம்ப நன்றி. மனசு பத்தி தெரிஞ்சிச்சு. போய் உட்காந்துங்க போங்க. தெரியுது. இங்க போய் உட்காந்துங்க. இப்படி வாங்க இப்படி வாங்க. ரெண்டு பேர் மட்டும் போங்க. இப்ப அடுத்து வந்து ஒரிஜினல் கப்பலே வர போறாங்க. ஆமா இந்த ரீல் கப்பல். எஸ் நம்ம ரீல் கப்பலே எப்படி இருக்காங்க? ஒரிஜினல் கப்பல் எப்படி இருப்பாங்களோ அப்படியே ஒரு மைண்ட் செட் போயிடுச்சு. கூப்பிடலாமா அவங்கள? எஸ் லெட்ஸ் வெல்கம் அப்துல் ரியாஸ் and சஃபியா பானு. கண்ணம்மா கண்ணம்மா கண்ணு ரெண்டும் கண்ணம்மா கொஞ்சமா கொஞ்சமா சுட்டு தலமா கொல்லாத வயசு சீட்டிட்டா போனாய் தடுத்தாலும் உனக்கு விழுவேண்டானே கண்ணாடி மனச கல்வீசி பார்த்தாயே உடஞ்சாலும் ஓகே நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஓகே உங்களுக்கு லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? லவ் அண்ட் அரேஞ்ச். ஓகே. லவ் அண்ட் அரேஞ்ச். எவ்வளவு வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகி? 1 year. 1 year. எவ்வளவு வருஷம் லவ் பண்ணீங்க? 4 year. 4 years. 5 years. சரி நீங்க ரெண்டு பேரும் அப்படியே சிம்பிளா பேங்க உட்கார்ந்தா நல்லா இருக்கும். ஓகே படி அடுத்த ஒரு சூப்பரான ஒரு கப்பல் ரெடியா இருக்காங்க. மேக்கப்லாம் போட்டு சூப்பரா கியூட்டா இருக்காங்க ரெண்டு பேரும். லெட்ஸ் வெல்கம் பிரசாந்த் and திவ்யா. கம்பத்து பொண்ணு கண்ணால வெட்டி தூக்குற எங்கூரு காத்து சூறாளி போல பொழுதி பறக்க தாக்குற ஆல மரத்து எலடா. பிரசாந்த் and திவ்யா happy to meet you. சரி சொல்லுங்க மேரேஜ் ஆகி உங்களுக்கு எவ்வளவு நாள் ஆகுது? 3 months ஆகுது. அவ்வளவுதான் கையில கட்டா. 3 monthsனால கையில ரொம்ப நாள் ஆச்சு தலையில கட்டு. சரி உங்க பிளேஸ் போய் உட்கார்ந்தா. थैंक यू பிரதர். Thank you. அடுத்ததா ஒரு குட்டியா கியூட்டான கப்பல் வந்திருக்காங்க. கியூட்டான கப்பல். எஸ் நீயே பார்த்து ஆடி அவங்களுக்கு போயிடுவா. கல்யாணம் ஆயிடுச்சா? அது வந்தா பேர் தெரியும். லெட்ஸ் வெல்கம் ஹேமா and ஹபி. தம்பி பசங்க வந்துட்டீங்க. பேரண்ட்ஸ் எங்க? கப்பல்ஸ் எங்க? சரி நீங்க ரெண்டு பேரும் நாங்க லவ்வர்ஸ். லவ்வர்ஸா? பேரண்ட்ஸ் ஆக போறவங்க அவங்க. பேரண்ட்ஸ் ஆக ஆக போறவங்க. அது நான் ஆயிட்ட மாதிரி கை வேற போட்டு வருது. அவங்க அடக்கமா தானே வந்தாங்க. எல்லாம் ஒரு பாசம் தான். புரியல. எல்லாம் ஒரு பாசம். எல்லா கப்பல்ஸ் வந்துட்டீங்க. ஃபர்ஸ்ட் எல்லாருமே மேரேஜ்னா நிறைய எக்ஸ்பெக்டேஷன்லாம் இருக்கும்ல. எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஏன்னா ஒரு ரியாலிட்டில நம்ம ஒரு மாதிரி இருப்போம். மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் வந்து வேற மாதிரி யோசிச்சு வச்சிருப்போம். பட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து எல்லாருக்குமே இருக்குது. எஸ். சோ கல்யாணத்துக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஏமாந்து போயிடுவாங்க நிறைய பேர். அது நீ பண்றது. சரியா? ஓகே அவங்க கப்பல்ஸ் கிட்ட எக்ஸ்பெக்டேஷன் ரிலேட்டட் தான் கேட்க போறோம். ஒரு கப்பலா சொல்ல போறீங்க என்னென்ன எதிர்பார்ப்பு இருந்தது, அதுக்கப்புறம் ரியாலிட்டியா என்ன நடந்தது சொல்ல என்ன போறீங்க. இருந்துச்சு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் எந்த கப்பல் சொல்ல ஆரம்பிக்க போறீங்க? பிரசாந்த் and திவ்யா. என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து மாமியார் மருமக சண்டை வரக்கூடாது. நான் மாட்டிட்டு முழிக்க. ஆமா நடுவுல வந்து இருக்கணும். எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க முதல்ல? எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனா அன்ஃபார்ச்சுனேட்லி அது மாதிரி நடக்கல. அந்த மாதிரி சண்டையும் வரல. அந்த மாதிரி சண்டை வரல. ஸ்மூத்தா போகுது. ஹாப்பியா இருக்கு. கவலைப்படாதீங்க. வந்துருவாங்க. கவலைப்படாதீங்க. இது அந்த மாதிரி ஆகாதுன்னு சொல்ல வந்தேன். கல்யாணம் ஆகி 1 மாசம் தானே? 2 மாசம் தான். 3 மாசம் தான். 3 மாசமா? ஓகே 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 ஓகே. இப்போ வராது. அதுக்கப்புறம் போக போகவும் வராது. பயப்படாதீங்க.
ஓகே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து பெருசாக நான் வைக்கல. ஐ மீன் பெருசாக தான் வச்சேன். என்னென்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும். ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்ணோட லைஃபே வந்து அப்சைட் டவுன் ஆகிடும். புது வீடு, புது ஆளுங்க அப்படின்னும் போது எனக்கு கம்ஃபர்ட்டாக ஒருத்தவங்க பேம்பர் பண்ணி வச்சுக்கணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அது நடந்துட்டு இருக்கு பண்ணேன். ஆனால் நான் அது அவர்கிட்ட ஓப்பனாக சொல்லலை. ஆனாலுமே எனக்கு அது ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. ஸோ அண்ட் என்னோட பேஷன், என்னோட கெரியரை பர்சியூ பண்ணணும்னு எனக்கு ஆசை. அதுக்குமே அவர் என்னை விட அவர் ரொம்ப ஸ்டெப் எடுத்து வச்சிட்டு இருக்காரு எனக்கு தெரியாம. அடுத்தது அபி ஹேமா, நீங்க சொல்லுங்க. எக்ஸ்பெக்டேஷன் ரிலேட்டிவ் மேரேஜ் ஆகல என்ன எதிர்பார்ப்புல இருக்கு உங்களுக்கு? மேரேஜ் எனக்கு ஓப்பன் ஸ்பேஸ்ல மேரேஜ் பண்ணணும்னு ஆசை. லைக் பீச். நான் மேரேஜ் பண்றேன் அப்படின்னா யாரையும் பர்சனலா கூப்பிட்டு இது பண்ண மாட்டேன். யார் வேணா வரலாம். ஓப்பன் ஸ்பேஸ்ல வைக்கிற மாதிரி தான். நடத்த போற எல்லாருமே ஆசீர்வாதம் பண்றது தானே. ஓகே, யார் வேணா வந்து சாப்பிட்டு போலாம். யார் வேணா வரலாம். இன்னும் எக்ஸ்பெக்டேஷன்லாம் பெருசாக எதுவும் வைக்கல. பிகாஸ் எக்ஸ்பெக்டேஷன் வந்துட்டு ஒரு ஏமாண்டுட்டு தரேன்னு. ஸோ நம்ம நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்று அது மாதிரினால சரி நான் இன்னும் எதுவும் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணல. சூப்பர். ஓகே, தேங்க்யூ. அடுத்தது அப்துல். கல்யாணத்துக்கு அப்புறம் இந்தா 2000 ரூபாவா எத்தனை போய் செலவு பண்ணு, 3000 ரூபாவா என்ன வேணுமோ வாங்கிக்கோ அப்படிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். நீ சொல்றீங்களா அவங்க சொல்லுவாங்க நினைச்சீங்க? நான் கொடுப்பேன் நினைச்சீங்க நினைச்சேன். பட் காலைல போகும்போது பெட்ரோல் போட காசு இல்லை. சூப்பர் பிரதர். அவங்க கிட்ட மைக் கொடுங்க. எது எதிர்பார்த்து ஏதாச்சும் ஏமாந்த விஷயம் ஏதாச்சும் இருக்கா ரிலேட்டிவ்ல? மேரேஜுக்கு முன்னாடி எல்லாம் சொல்லுவாங்க மேரேஜ் ஆகிட்டா எல்லாம் மாறிடுவாங்க பசங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இல்லை, எனக்கு ஏற்ற மாதிரி அவர் நடக்கிறாரு. நீயும் சொன்னியே. ஓகே, சூப்பர். படி அடுத்த ஒரு சூப்பரான கேம் இருக்கு. என்ன கேம் அது சொல்லு பாப்போம். என்ன கேம்னு பாத்தீங்கன்னா கண்ணாம்பூச்சி ரே கண்டுபிடி யாரே. சொல்லிருப்பீங்க. அதாவது வைஃப் கண்ணை மூடிடுவோம். இங்க ஒரு 3 பேர் நிக்க வைப்போம். அந்த 3 பேர்ல ஒருத்தர் வந்து ஹஸ்பண்ட் இருப்பாரு. சோ இங்க இருக்கவங்க கை நீட்டுவாங்க. வைஃப் வந்து கண்ணை மூடிட்டே கை தொட்டிட்டே வரணும். இதுல வந்து எந்த கை வந்து அவங்க ஹஸ்பண்ட் கைன்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவங்க வின்னர். ப்ளீஸ் ஃபர்ஸ்ட் யார் வராம பாத்தீங்கன்னா அப்துல் ரியாஸ் அண்ட் சஃபியா பானு. வாங்க கண்ணை மூடுங்க. இது ஒரு அருமையான ஒரு கேம். எஸ், டைட்டா மூடுமா, கண்ணே தெரிய கூடாது. ஓகே ஓகே. தெரியுதா? இருடா, இன்னும் நான் கட்டவே இல்ல. இங்க வந்து 3 கை இருக்கு. டச் மட்டும் தான் பண்ணணும், கில்லலாம் கூடாது. ஓகேவா? Your time starts now. நெஞ்சுக்குள்ள ஸ்டிக்கர் ஒட்டி என்ன தாயங்க கூட்டி போறியோ நீ தாய வெல்ல கட்டி வாடிய செல்ல. ஆமாவா இல்லையா? இல்ல. ஆமாவா இல்லையா? இல்லையா? உன்னை போல அழகிய தான் பார்த்தது. ஆமாவா இல்லையா? கவிதை கதகளியாடி பார்த்தேன் அடியே என்ன கொஞ்சம் பார்த்து சொல்லடி. ஆமாவா இல்லையா? ஆனா வேற லெவல். ஓகே சத்யா பானு, நான் 3 2 1 சர்ப்ரைஸ் பண்ணா உங்களுக்கு ஒரு gift இருக்கு. என்ஜாய் பண்ணுங்க. ஓகேவா? 3 2 1 சர்ப்ரைஸ். இங்க பாருங்க. கண்டுபிடிச்சீங்க. எப்படி இந்த கை எப்படி கண்டுபிடிச்சீங்க? வாங்க அடி அந்த மாதிரி இருக்கு. இது கண்டுபிடிக்க முடியாது. மத்த கையில எப்படி இருந்துது? மத்த கையில எப்படி இருந்துச்சு? கொஞ்சம் சாஃப்ட்டா இருக்கும். இவரது ரஃப்பா இருக்கும். ஓ, இவரது ரஃப்பா இருக்கும். ப்ரோ கை கொடு ப்ரோ. ஓ, கண்டுபிடிச்சீங்களா? சூப்பர் சூப்பர். தேங்க் யூ so much. போய் உட்காருங்க போங்க. Thank you. இப்போ ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சிருக்கேன் கேம்ல. பெரிய ட்விஸ்ட். இது வந்து ஷோலே ஒரு பெரிய ட்விஸ்டா இருக்க போகுது. இப்போ வந்து வைஃப் கண்ண மூடி ஹஸ்பண்ட் கண்டுபிடிச்சாங்களா? இப்போ ட்விஸ்ட் என்னன்னா வந்து அடுத்து வந்து ஹஸ்பண்ட் கண்ண மூடி வைஃப் கண்டுபிடிக்க போறாங்க. என் கண்ணையை கட்டுங்க. ஹஸ்பண்ட் சொல்ல உங்களுக்கு சொல்ல. ஓகே, அடுத்ததா வர போற கப்பல் யார் பாத்தீங்கன்னா பிரசாந்த் அண்ட் திவ்யா. வாங்க. ஓகே, ரெடி? Your time starts now. இருங்க நானே கூட்டி போறேன். அவ்வளவு வெரி மாப்பிளைக்கு உடனே பறந்து போறது. ஓகே, லைட்டா தான் தொடணும் பிரதர். அவ்வளவுதான், எடுத்துருங்க. ஏப்பா தடை பாப்பா இருப்பா. இவரெல்ல தொட்டு கோச்சிக்கிறாரு. என்னங்க ரொம்ப நேரம் தொடணுமா உங்களுக்கு? அவ்வளவுதான். அடுத்த கை. பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். ஓகே, இந்த கையா? ஓகே, அடுத்தது. இந்த கை நல்லா பாருங்க. என்னங்க 2 3 வாட்டி வரீங்க இந்த கையை நீங்க?
இந்த கையும் இல்லையா? சரி ஓகே. ஓகே லாஸ்ட். ஓகே. இல்லையா? அதுதான் லாஸ்டா. எந்த கை லாஸ்டா? இந்த கை தான் கையா? லாஸ்டா காமிச்சது. இது இல்லங்க இது. இதுதான். ஓ! சரி. இதுதான். பிரதர் கை விட மாட்டோம். வாங்க பிரதர். யாரும் திரும்ப மாட்டாங்க பிரதர். கையை வாங்க. ஓகே பிரதர். எப்படி அவங்க தான் ஒய்ஃப் கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? எப்படி இந்த கையை எப்படி கண்டுபிடிச்சீங்க? என்ன தெரியுதா? கண்ணு நல்லா தெரியுதா அதுல? இல்லையா? எனக்கு டவுட்டா இருக்கு. தெரியுதானே? இந்த கையை தவிர வேற எந்த கையும் பிடிச்சது இல்லையே. சரி போய் உட்காருங்க போங்க. தேங்க்யூ சூப்பர். தேங்க்யூ. அடுத்ததான் வந்து ஒரு இளம் ஜோடி, ஃபியூச்சர் ஜோடி வர போறாங்க. எஸ் பிரதர் ப்ளீஸ் வெல்கம் ஹபி அண்ட் ஹேமா. சரி இவங்க கிட்ட கேட்டுருவோம். பிரதர் யார் கண்ணை மூடுறா? நீங்களே சொல்லுங்க. சரி நீங்க வச்சிருப்பீங்க. நீங்க சொல்லுங்க. எது இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவீங்களா? சரி ஓகே நீங்களே கண்டுபிடிக்கிறீங்களா? கான்ஃபிடென்ட் உங்களுக்கு. ஓகே சரி நீங்களே கண்டுபிடிங்க. ஓகேவா? ஓகே ஓகே ரெடி? யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. கை வைக்கணுமா? ஆமா. எங்க கையை காணோம். இருங்க நான் கூட்டிட்டு போறேன். என்ன நடக்குதுங்க? என்ன கை குத்துதா? இல்ல சாரியா? அவ்வளவுதான். என்ன அரை மணி நேரம் தடவிட்டு இருக்கணுமா உனக்கு? ஐயோ ஆம்பளை கை. எல்லாமே எனக்கு தெரியுது. நான் பாக்குறேன். இல்லையா? இல்ல. ஃபீல் ஆகுதுங்க. இல்ல. அவ்வளவுதான். இவங்க 4 பேர் தான். என்ன இது ஒண்ணுமே தெரியல. எங்க கை கரெக்டா? அந்த பக்கமா திரும்பி வேற இல்ல. வேறடா வேறயா? இல்ல இது. எப்பா இவன் இல்ல சொல்றதுக்கு வேற டைம் எடுத்துக்கறான்பா. லாஸ்ட் தான். ஓகே. இடியா வரவா. முடிஞ்சிச்சு. ஓகே ஃபைன். எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? இந்த மொத்த கேங்ல இதோட குட்டி கை வேற எங்கேயுமே இல்ல. அதனால ஈஸியா கண்டுபிடிச்சா. இதுல வேற இவரு லாஸ்ட்க்கு இதுதான் இத புடிச்சுக்கோங்க. ஆனா லாஸ்ட்க்கு ஃபர்ஸ்டே ஒரு மாதிரி ஆயிட்டேன். என்னடா இது சொர்ணியல் அது மாதிரி இருக்கே கையில அப்படினு பார்த்தேன். அதனால தான் கொஞ்சம் டீப்பா டச் பண்ணி பார்த்தேன். அப்புறம் கண்டுபிடிச்சிட்டேன். சூப்பர். குட்டி கையில கண்டுபிடிச்சிட்டீங்க. கொஞ்சம் கை வச்சு பார்த்தா தான் தெரியும். நீங்க மேல ஓட்டமா காட்டுனீங்களா? அடுத்த வாட்டி ஃபுல்லா தொட்டு பார்க்க சொல்றேன். ஓகேவா? கண்டிப்பா. थैंक यू பிரதர். போங்க. थैंक यू. போங்க. थैंक यू. விக்கி இத யார் வின்னர்னு ஏதாவது நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும்டா. சோ அதுக்கு தான் நம்ம ஜட்ஜ் கூட்டி வந்திருக்கோம். மாமி. மாமா நீங்க சொல்லுங்க. எனக்கு இன்னும் வந்து டவுட்டா இருக்கு. என்ன அப்படின்னா வந்து அந்த நீங்க கண்ணு கட்டிங்க பாத்தீங்களா, எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. உனக்கு அந்த டவுட் இருந்துச்சா? ஆமாமா எனக்கும் இருந்துச்சு. இல்ல எனக்கு இருந்துச்சு. ஏன்னா இந்த பொண்ணுக்கு ரொம்ப நேரம் தொட்டுனாரு அவரு. அப்படியே வச்சு டரட்டா வந்து தேய்ச்சிட்டு இருக்காரு. இல்ல தெரிஞ்சது இந்த மாதிரி இருந்தது. பட் சரி நீங்க சொல்லுங்க இதுல யார் நல்லா விளையாண்டா நினைக்கிறீங்க? நம்ம தம்பி சூப்பரா வந்து கண்டுபிடிச்சாப்ல. அப்துல் ரியாஸ். எனவே வந்து இந்த கேமோட வின்னர் வந்து நம்மளுடைய ரியாஸ் அண்ட் பானு. சூப்பர். விக்கி எனக்கு பயங்கர டயர்டா இருக்குடா. அடுத்த செக்மெண்ட் போறதுக்கு முன்னாடி ஓகே அதுக்கு முன்னாடி ஒரு குட்டியா பிரேக் பண்ணலாம் இருக்கோம். ஓகே மக்களே நம்ம சூப்பரா போயிட்டு இருக்கோம். டைம் ஸ்டாப்ல ஒரு குட்டி பிரேக். ஓகே அடுத்த ரவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய காதலை எப்படிலாம் வந்து வெளிப்படுத்த போறீங்க அப்படின்றத வந்து இந்த ரவுண்ட்ல வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். முக்கியமான விஷயம் உங்களுடைய காதல், அதாவது வந்து நீங்க இதுக்கு முன்னாடி வந்து ப்ரொபோஸ் பண்ணிருப்பீங்கல்ல, கொஞ்சம் வித்தியாசமா முட்டி போட்டு அப்பெல்லாம் வந்து பண்ணிருப்பீங்க. அந்த மாதிரிலாம் வந்து இன்னைக்கு நான் வந்து பார்க்க போறோம். இப்போ நாங்க வந்து ஒரு பிஜிஎம் போட போறோம். அந்த பிஜிஎம் ஏத்த மாதிரி நீங்க உங்களோட லவ் ப்ரப்போஸ் பண்ண போறீங்க. பிஜிஎம் ஏத்த மாதிரினா வந்து திடீர் சாடா கூட வரலாம். அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து மைண்ட வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எப்படிலாம் வர போகுதுன்றத வந்து கொஞ்சம் வேண்டிக்கோங்க. ஓகே இந்த 3 கப்பல்ல வந்து ஃபர்ஸ்ட் கப்பல் வந்து யார் வர போறாங்கன்றத ஜட்ஜஸ் நீங்களே வந்து டிசைட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கப்பல் அப்துல் ரியாஸ் அப்புறம் பானு. கம் ஆன். சரி ஓகே ரவுண்டுக்குள்ள போய்டுவோமா? போயிடலாம். ஓகே போய்டுவோமா? எனி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்? எந்த ரூல்ஸும் கிடையாது. வர பிஜிஎம்க்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து அவங்கள வந்து ப்ரப்போஸ் பண்ணுங்க போதும். ஓகே ரெடி? ஓகே பிஜிஎம் ப்ளீஸ். என்கிட்ட உனக்கு சொல்றதுக்காக நிறைய வார்த்தை இருக்கு.
ஆனால் அதை நான் வார்த்தையாக சொல்லி அதை வேஸ்ட் பண்ணுறக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். நான் என் மனசில் இருக்கிறத சாதாரணமாக சொல்லாமல் ஒரு கவிதையாக சொல்கிறேன். உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ நீ தாராளமாக சொல்லலாம். உன் உயரத்தால் என்னை குனிய வைத்தாய், உன் பாசத்தால் என்னை பணிய வைத்தாய், உன் அன்பினால் என்னை அரவணைத்தாய், உன் கூந்தலில் என்னை குளிரடித்தாய், என் தாரமே நீ எனக்கு மற்றொரு தாய். இதை கேட்டு நீ என்ன நினைத்தாய்? பானு அன்பை நினைத்தாய். உன் அன்பை நினைத்தாய். சூப்பர் சூப்பர். வேற மாதிரி அந்த லவ் யூ உங்ககிட்ட ரொம்ப நாளாக சொல்லாமல் இன்னைக்கு சொல்லணும்னு எதிர்பார்க்குற ஒரு விஷயம். ஐ லவ் யூ ஸோ மச் மை டியர். ஐ லவ் யூ டூ. சூப்பர் 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 சூப்பர். அவர் கண்கலங்கிட்டார், உண்மையிலே எமோஷனல் ஆயிட்டார் அவர். சரி ஓகே. எனிவே வந்து ரொம்ப சூப்பரா வந்து ப்ரோபோஸ் பண்ணாப்ல, வேற லெவல். அது கவிதையெல்லாம் வந்து வேற பாடி நான் எதிர்பார்க்கவே இல்ல நீங்க இப்படி கவிதை எல்லாம் சொல்லி உங்களோட லவ் ப்ரப்போஸ் பண்ணுவீங்க. அவங்க ஏத்துக்கிட்டாங்களா அந்த லவ்? ஓகே சூப்பர், நல்லா இருந்துச்சு. சூப்பர். ஓகே थैंक यू சூப்பர், வேற லெவல். அடுத்த கப்பல் இந்த மாதிரி வந்து கவிதை எல்லாம் வந்து சொல்லி வந்து ப்ரோபோஸ் பண்றாங்களான்னு பாப்போம். யாரை கூப்பிடலாம்? அடுத்து யாரை கூப்பிடலாம்? பிரசாந்த், திவ்யா. உங்களுக்கு நிறைய டைம் இருந்திருக்கும், நிறைய திங்க் பண்ணிருப்பீங்க. ப்ரோபோஸ் பண்ணியிருக்கேன். லைக் இதுதான் அது பிரைவசியா நம்ம பண்ணிருப்போம். அதாவது உங்களுக்கு லவ் மேரேஜ் கிடையாது, அரேஞ்ச் மேரேஜ் தான். இது அதாவது லவ் மேரேஜா இருந்தா எப்படி நீங்க ப்ரோபோஸ் பண்ணீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி பண்ணுங்க, அது போதும். ஃப்ரெண்ட்ஸாக நிறைய பேர் இருந்திருக்காங்க, நிறைய பேர் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ சீக்கிரம் நான் யாரையும் அக்செப்ட் பண்ணதில்லை. அதே மாதிரி நானும் யார்கிட்டையும் போய் ப்ரப்போஸும் பண்ணதில்லை. என்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்க முதல் பொண்ணு நீங்கள் தான். ஃப்ரெண்ட்ஸாக நிறைய பேர் க்ளோஸாக இருந்திருக்காங்க. ஆனால் ஒரு லவ் பாண்டிங்கில் ஒரு பொண்ணு இவ்வளோ க்ளோஸாக இருக்காங்கன்னா, க்ளோஸ் ஆகிருக்கான்னா திவ்யா மட்டும்தான். அந்த இடத்த யாராலையும் ஃபில்லும் பண்ண முடியாது. அந்த பிளேஸ் நான் இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக இந்த பிளேஸ் நான் யாருக்கும் தரமாட்டேன். திவ்யாவால் மட்டும்தான் இந்த பிளேஸை ஃபில் பண்ண முடியும். ஏன்னா 3 months ஆயிருந்தாலுமே நான் கடந்து வந்த பாதை வந்து ரொம்ப கஷ்டமான பாதை. அது அடி பார்க்கும்போது அந்த பாதை வந்து அந்த 3 months வந்து ஒரு புதுசாக ஒரு லைஃப்குள்ளே வந்து அந்த விஷயத்த வந்து, ஏன்னா அவள் ரொம்ப நல்லா வளர்ந்த பொண்ணு. அவள் வந்து எனக்காக நிறைய சாக்ரிஃபைஸ்லாம் பண்ணிட்டு என் கூட இருக்கா. இருப்பா. ஸோ கண்டிப்பாக வேறு எந்த பொண்ணாக இருந்தாலும் பண்ண மாட்டாங்க. ஐ லவ் யூ. திவ்யா, இதெல்லாம் யாருக்கோசம்? உனக்காக தான்மா. லவ் யூ சொல்லுமா? இருங்க, இல்லை சொல்லி விட்டுருங்க. அந்த 2 வார்த்தை சொல்லிருமா? இல்லை, ஆக்சுவலி இவர் என்கேஜ்மெண்ட்லேயே ப்ரப்போஸ் பண்ணாரு, ரிசப்ஷன்லேயே ப்ரப்போஸ் பண்ணாரு. நான் இது வரைக்கும் இவர்கிட்ட நான் சொன்னது இல்லை. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் லவ்ன்ற ஒரு விஷயம் வந்துட்டு எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு நான் ஸ்பெஷல் பண்ணுறது வந்துட்டு உலகத்துக்கே இல்லாமல் ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அது வந்து எனக்கு ரிசப்ஷன் மேடையிலையுமே எனக்கு பண்ண தோணல, என்கேஜ்மெண்ட் மேடையிலையுமே பண்ண தோணல. ஆப்வியஸாக எங்கேயும் பண்ண மாட்டேன். ஆனால் அது கண்டிப்பாக பண்ணுறேன். எப்போ தான் அந்த பண்ணுறதுக்கு உண்டான ஒரு நேரம் வரும், அதுக்கு எப்போ தான் வந்து அவர் ஃபீல் பண்ணுவார் நீங்கள் நினைக்கிறீங்க? அது இப்போது அவர் எப்படி ஃபீல் பண்ணி அழுகுறாரோ அதோட 10 மடங்கு கவலைப்படாதீங்க. என்னைக்காவது ஒரு நாள் அந்த ஒரு 3 வார்த்தை வந்து கட்டாயமாக வந்து உங்களுக்கு வந்து சேரும். அது அவங்க கிட்ட இருந்து வந்து சேரும். நிறைய பேர்ட்ட வந்திருக்கோம், இருந்தாலும் வந்துடும், கவலைப்படாதீங்க. அது கண்டிப்பாக கிடைக்கும். அந்த டே வந்து ரொம்ப ஸ்பெஷல் டேவாக இருக்கும். சூப்பர். எப்படி வேற லெவல் எமோஷனல் எதிர்பார்த்தோம், ஆனால் இந்த அளவுக்கு எமோஷனல் எதிர்பார்க்கல. வந்து சூப்பர் சூப்பர், நைஸ். தேங்க்யூ, சூப்பர். அடுத்தபடியா நீங்க உங்க வயல கூப்பிட்டுருங்க. அடுத்ததா வர போற ஜோடி யாருன்னு பாத்தீங்கன்னா ஃபியூச்சர் ஜோடின்னு சொல்லலாம். கியூட்டஸ்ட் ஜோடி அவங்க 2 பேரும். எஸ், லெட்ஸ் வெல்கம் அபி அண்ட் ஹேமா. வாங்க, கம் ஆன், வெயிட் பண்றேன், வாங்க. இங்க இருந்து வரும்போது கை பிடிச்சிட்டு வருவீங்கல்ல? ஏவா ஒரு கேப் விட்டுற கூடாதாச்சே. ஓகே, அவங்க சொன்னாங்க அந்த வார்த்தையை நாங்க சொன்னதில்லை அப்படின்ட்டு. பட் ஆனால் வந்து தம்பியோட மொபைல் எடுத்து பார்த்தோம்னா நிமிஷத்துக்கு நிமிஷம் அமுச்சிக்கிட்டே இருப்பான். அதான் அவங்களுக்கு இருக்காது. மைக் கிட்ட மைக் கொஞ்சம் கிட்ட வச்சுக்கோங்க. உன் ஹைட்டுக்கு நான் கண்டிப்பாக குனிஞ்சு தான் வந்தாகணும். ஆனால்
ஒரு பையனா நான் குணினன்னு ஒரு இடத்துல கூட நான் அசிங்கமாக படல, அவமானமாக படல. நீ எந்த இடத்துல இருந்தாலும் சரி அந்த இடத்துக்கு நான் வருவேன். நீ தான் வரணும், நான் தான் வரணும்னு அந்த ஒரு ஈகோவே என்கிட்ட இருக்காது. இதை வந்து நான் அப்பயே சொல்லியிருப்பேன், ஆனால் நான் சொல்லலை. ஏன்னா எனக்கு ஒரு பயம், எங்கடா ஃப்ரெண்டாக இருந்து லவர் ஆகிட்டோமே அப்படின்ற ஒரு கஷ்டம் தான். ஐ மீன் ஃபால் இன் லவ் வித் யூ. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஏமா அவர் சொல்லிட்டாப்ல, நீ எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறீ? அக்செப்ட் பண்ணும்ல. அக்செப்ட் பண்ணிட்டேன். என்னடா உயிரை கொடுத்து வந்து பேரா பேசினேன், வேணுமனே வந்து ஒரே லைன்ல அக்செப்ட் பண்ணிட்டேன் அப்படின்ற வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வந்து முடிச்சிட்டாங்க. இனி வந்து சூப்பர், வேற லெவல். அது வந்து 3 பேருமே வந்து பயங்கரமாக வந்து ப்ரப்போஸ் பண்ணாங்க. அதான் நீங்கள் கொஞ்சம் பயங்கரமாகவே பண்ணீங்க, நல்லாவே தெரியுது, முட்டிலாம் போட்டு. இனி வந்து சூப்பர், தேங்க்யூ ஸோ மச் உங்களுக்கு. அப்புறம் தமிழ், நம்ம இந்த ஷோட எண்டுக்கு வந்துட்டோம். கரெக்ட் தான், எண்டுக்கு வந்தாச்சு. இந்த ஷோக்கு வந்து நம்ம வந்து கெஸ்டா வந்தோம், பட் ஆனால் வந்து என்ன பண்றது, ஆங்கர் ஆக்கிட்டாங்க. ஆயிட்டீங்களா? ஆக்கியாச்சு, தெரியுது. சரி ஓகே, இந்த மூணு கப்பல்ல வந்து யார் வந்து பெஸ்ட் கப்பல் அப்படின்றத வந்து ஆங்கர் சொல்ல முடியாதுல்ல, கெஸ்டா உட்காந்துருக்கு, நீங்க தான் வந்து சொல்ல போறீங்க. ஓகே விக்கி அண்ட் அக்கல்யா, நீங்களே சொல்லுங்க, ஏன்னா வந்து கெஸ்ட் ஆயிட்டீங்க, வேற வழியில சொல்லிதான் ஆங்கர். இப்போ நாங்க எங்க வேலையை பாக்குறோம். அங்க உட்கார்ந்தா கெஸ்டிங் வந்து ஆங்கர் முடிஞ்சிச்சு, முடியும் போது ஆங்கரிங் பண்ண போறோம். எல்லாருமே சூப்பரா பண்ணாங்க, கவிதை சூப்பரா சொன்னாங்க. ஆனா ஒருத்தர் ரொம்ப எமோஷனல் ஆகி அவர் உள் மனசுல இருக்கிற விஷயத்தை எப்படி கக்கிட்டாரு, எமோஷனல் ஆகி மத்தவங்க எமோஷனல் ஆகி அழுது வச்சிட்டாரு. சோ இந்த கிஃப்ட் யாருக்கு போக போகுதுன்னா பிரசாந்த் அண்ட் திவ்யா. நீங்க ரொம்ப அழகா ப்ரொபோஸ் பண்ணீங்க, ஒரு சீனே வந்து ரீக்ரியேட் ஆன மாதிரி ஃபீல் ஆச்சு. ஒரு வார்த்தை கேட்க 1 வருஷம் காத்திருந்த மாதிரி 3 மாசமா காத்துக்கிட்டு இருக்காரு. அந்த ஒரு வார்த்தை எங்களுக்காக கிஃப்ட்லா வாங்கியிருக்கீங்க, சொல்லாமா? சொல்றதுக்கு அந்த ஆப்ஷன் இல்லையா? ஆப்ஷன் இல்ல. அடுத்த எபிசோட் வந்தா சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு நாள் சொல்லுவேன், வீடியோ எடுத்து அனுப்பணும். கண்டிப்பா வீடியோவே வைரல் ஆகுற அளவுக்கு சொல்லுவேன். அப்ப ஏதோ ஒரு பிளான் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இருக்கு. நீங்களும் அழுகிறதுக்கு ரெடி ஆயிடுங்க. So sweet of you. Actually we all love you. Thank you. Love you. இதே மாதிரி லைஃப் ஃபுல்லா இதே மாதிரி ஹாப்பியா சந்தோஷமா இருக்கணும். ஓகேவா? கண்டிப்பா. ஓகே. Thank you. உட்கார்ந்துங்க. Thank you. ஓகே மக்களே, இன்னைக்கு வந்து நம்ம டைம்ஸ் ஆஃப் ஆதித்யா வந்து கப்பல்ஸோட ரொம்ப சூப்பரா போச்சு. மீண்டும் இதே மாதிரி நெக்ஸ்ட் வீக் வந்து வேற எபிசோட பார்க்கலாம். Until bye from the Times of Aditya. Bye.